நீ எப்படா வந்த? அதான் டைம்ங்கிறது. நல்ல காலம் நமக்கெல்லாம் சேர்ந்து வந்துக்கடா. இனிமே நம்ம வாழ்க்கையில துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. என்னடா மாதிரி இருக்கிற? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. சந்திரா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். என்னடா இது திடீர்னு தனக்கு கல்யாணம் சொல்றானே, நம்ம பிரச்சனை விட்டான்னு பாக்குறியா? சந்திரா, என் தங்க வாழ்க்கை தாண்டா எனக்கு முக்கியம். ஒரே நாளையில ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்கும் அப்படி திட்டம் போட்டிருக்கேன். எப்படி? அதுதான் நடக்காது. ஓஹோ, உங்க கல்யாணம் முதல் நடக்குங்கிறியா? அதான் கரெக்ட். அப்படி செஞ்சிருவோம். துரை, இந்த கல்யாணமே நடக்காதுங்கிற. சந்திரா, என்ன சொல்ற? ஐ அம் சாரி மிஸ்டர் துரை, எனக்கு அதிகமா பேச நேரம் இல்லை. சுருக்கமாவே சொல்றேன். 2ல ஒரு கல்யாணம் தான் நடக்கணும். ஒண்ணு உங்க கல்யாணம், இல்ல எனக்கும் உன் தங்கச்சி வாணிக்கும் கல்யாணம். ஒண்ணும் புரியலையப்பா. இன்னுமா புரியல? உன் தங்கச்சி வாணி கழுத்துல நான் தாலி கட்டணும்னா உனக்கு அந்த பணக்கார பெண் கண்ணம்மாவுக்கு நிச்சயமா இருக்க கல்யாணம். அது நிச்சயமா நடக்கவே கூடாது. ராமக்காரா, பத்தா புரிது உடைய கீழான புத்தி. ஏழையா நாடோடைய அலைஞ்சுக்கிட்டு இருந்த துரை நமக்கு சமமா ஒரு பணக்கார பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ்றாங்கிற புறமத்தியில வந்துகிட்டு இருக்கிற நீ துரை, நீ எங்கேயோ போற. அவளை விட பெரிய பணக்கார பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அந்த கண்ணம்மா வாழா வெட்டி அலையறத நான் பார்க்கணும். சீக்கிரம் முடிவை சொல்லு. சந்திரா, இவ்வளவு பெரிய சாமானியன் இருப்ப நான் நினைக்கவே இல்லை. விவரமே தெரியாத என் தங்கைக்கு விஷமே உருவான நீ கொஞ்சம் கூட லாயக்கத்தவன் தான். அவ்வளவு அலட்சியமா சொல்லிட்டா எப்படி? உன் தங்கச்சி வாணிய வர சொல்லு. அவ சொல்லிட்டு போறேன். அப்ப என்ன சொல்றது? நான் சொல்றேன். போடா, போவலியே போறேன். ஆனா உன் தங்கச்சி வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு யார் அப்பாங்கிறத முடிவு பண்ணு. அவளுக்கு என்னமா கேடு செய்தேன்? எதுக்காகமா இவ்வளவு பெரிய கேவலத்தை உண்டு பண்ணல? துறை கஞ்சிக்கு இல்லாதவன்னா கூட மானசங்கிற பேரை சம்பாதிச்சு வச்சிருந்தன. 4 பேர் முன்னால தாங்க வந்து நடக்க முடியாதபடி பண்ணிட்டே தாயே. வாழ்வெல்லாம் இருட்டையே பார்த்துட்டு இருந்த நமக்கு பொழுதுபடிய போற நேரத்துல என் கண்ணை குருடாக்கிட்டே, அம்மா கண்ணை குருடாக்கிட்டே. துறையுடைய தங்கச்சிக்கு கழுத்துல தாலி இல்ல, ஆனா வயிற்றுல பிள்ளைன்னு ஊரார் சொல்றத கேட்டுக்கிட்டு உங்க அண்ணன் உயிரோட இருக்கணுமா? அம்மா, அண்ணா, எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. என்ன கொன்னுடா, உன் கையால் என்ன கொன்னுடு. நீ வாழணுமா? நீ வாழணும். இல்லம்மா, நான் போறேன். போய் அவன் உயிரோட கொண்டு வர்றேன். இல்ல அவன் குடலை பிடிங்க உனக்கு மாலையா கொண்டு வந்து போடுறேன். வர்றேம்மா. ஹலோ, யாரு? பவானியா? நான் தான் சந்திர பேசுறேன். நம்ம விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்படியா? என் கார் கண்ணம்மா விட்டு முன்னால நின்னுட்டு இருக்கு. எப்படியா தந்திரமா பேசி அவளை என் கார்ல கொண்டு வந்து சேர்த்துரு. ஓகே? கச்சிதமா முடிச்சுடுறேன். அப்பதான் நம்ம 2 பேருடைய திட்டமும் சக்சஸ். பை. கண்ணம்மா, உங்க அம்மா அப்பா எங்க? நான் கடைக்கு போயிருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. விஷயத்த சொல்லாம ஏன் இப்படி பதற? அங்க துரையும் சந்திரனும் கண்ணம்மா எனக்கா உனக்கான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, நீ நேரம் வந்தாதான் அந்த பிரச்சனை தீரும். இல்லன்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் மிஞ்சுவாங்க. பவானி, உடனே போலாம். நானும் வரேம்மா. நீ வீட்டை பாத்துக்க. கண்ணம்மா, நீ போ, நான் வாணியை கூட்டிட்டு வரேன். டிரைவர், அங்க இந்த அம்மாவை கூட்டிட்டு போ. செய்திகள் ரொம்ப சுடுது. என்னங்க இது? நீங்களும் சந்திரன் உங்க வீட்டுல சண்டை போடுறதா சொல்லி பவானி அம்மா வந்து இப்பதானே சின்னம்மாவை கையோட கூப்பிட்டு போறாங்க. ஆமாங்க. சந்திரா, என்னாச்சு? எங்க அவரு? எவரு? துரைதா. அவரும் நீங்களும் எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறதா பவானி சொன்னாலே. அதுவா? சண்டையெல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டோம். அம்மா, எங்க முதலாளி இதுவரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. பாண்டியா, நீ போ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ணம்மா,
நீ எனக்கு தான் சொந்தம்னு துரையே முடிவு பண்ணிட்டான். இதோ பாரு, தாலியை என் கையில கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடியே போயிட்டான். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இங்கேயே தாலி கட்டிட்டு இப்படியே அனிமன். இது என்ன விளையாட்டு? எங்க என் துரை? முதல்ல தாலியை கட்ட, அப்புறமா சொல்றேன். கண்ணம்மா, விட மாட்டேன். கண்ணம்மா, சின்ன அடிக்காத, எனக்கு கொடுக்காத. நீ சொல்றபடிதான் கேட்கிறேன். உன்னை கொல்ல மாட்டேன். என் தங்க கழுத்துல நீ தாலி கட்ட வேண்டாமா? சந்திரா, நீ என்ன அவ்வளவு அற்பமா நினைச்சாத. கண்ணம்மாவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? அதானே உன்னுடைய விருப்பம்? வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். என் தங்கச்சி வாணிய சுமங்கலியா வாழவை. அது போதும் சந்திரா, அது போதும். வாணி, 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 என்ன மேடம்? அம்மா, ஒண்ணு கடைசி முறைய பார்க்கத்தான் உயிரை ஊசிட்டு இருக்கேன். ஐயோ வாணி, வாணி, சந்திரா, பாம்புன்னு தெரியாம என் பச்சை குழந்தை உங்ககிட்ட பழகுறதுனால இப்போ விஷம் ஆரம்பிச்சு. வாணி, உலகம் தெரியாமலே என்ன வளர்த்தேன்னா அந்த உலகத்தை புரிஞ்சுக்காமலே போறேன்னா. ஐயோ வாணி, வாணி, வாணி. அண்ணா, வாணி, வாணி, வர பாத்துக்கலாம் ஐயா, இந்த குடும்பங்க. என் தங்க என்னை விட்டு போயிட்டாயா, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாயா. பாருங்கய்யா, பாருங்க. என்ன சொல்ற? ஆமையா, தந்தைக்கு தந்தையா, தாய்க்கு தாயா இருந்து குழந்தை மாதிரி வளர்த்துட்டு வந்தனே, அந்த தங்க என்னை விட்டுட்டு போயிட்டாயா, போயிட்டாயா, போயிட்டா. ஐயா, என் தங்க சிரிச்சுக்கிட்டே போயிட்டாயா. நான் அழுகிட்டே இருக்கையா, நான் சொல்றேன் ஐயா, எனக்கு சிரிக்க தெரியும் ஐயா, எனக்கு சிரிக்க தெரியும். ஆனா நான் சிரிக்கும் போது நீங்க அழக்கூடாதுயா, நீங்க அழக்கூடாது. நான் சிரிச்சுட்டே இருப்பையா. ஆமையா,